ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். என் பையன் கேட்டான் கடையில் வாங்கி கொடுக்க சொல்லி, எனக்கு மனசு வரல. அதனால் நானே செய்ய போகிறேன். சிக்கனை வந்து பெருசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னோடய ஸ்டைலில் என் இஷ்டப்படி செய்கிறேன். இதில் குறலாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஒரு 3/4 கிலோ லெக் பீஸ் ஒன்று, ஒரு செஸ்ட் பீஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் இப்போ நம்ம ஒரு தயிர் பாக்கெட்டு சேர்த்துப்போம். ஒரு தயிர் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கடுத்தது கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், அப்புறம் நம்ம வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள், நிறைய கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்படி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற மாடல் இருக்குது. ஹோட்டலில் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. நம்ம என் இஷ்டத்துக்கு செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நல்லா அது உள்ள அந்த மசாலாலாம் பூரா மாதிரி நல்லா தடவி நல்லா ஊற வச்சுருங்க 1 மணி நேரத்துக்கு. இந்த பாருங்கள், பீஸ் பாருங்கள். இந்த ஒரு பீஸே 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அப்புறமா லெக் பீஸ், அவ்வளோதான். ஒரு 3 பீஸ் தான் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு 2 பீஸ், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுருவோம். 1 hour later. பாருங்கள், தந்தூரி சிக்கனுக்கு நல்லா ஊறிடுச்சு. மசாலாலாம் தடவி 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தவா வச்சு அதை நம்ம தவாலே எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு பார்க்கலாம். அடுப்பு பட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு கனமான தவா இல்லாதனால கனமான வானல் இருக்குது, அதை வச்சுட்டேன். இது மாதிரி கனமாக இருந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு அது சூடாகட்டும். சூடானோடனே ஆயில் ஊற்றி நல்லா வானல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஓரளவுக்கு சேர்த்துப்போம். அந்த வானல் அப்படியே நான் மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச முதல்ல ஒரு பீஸ், முதல்ல பெரிய பீஸாக இருக்குது, அதை முதல்ல வச்சுடுவோம். நம்ம இது அப்படியே வேகட்டும். ஒரு 15 நிமிஷமாவது ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வேகணும். அப்போ தான் ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே லைட்டாக திருப்பிப்போம். திருப்பிடுவோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா திருப்பி ஒரு 15 நிமிஷமாவது வேகணும். சரியான சூப்பரான தந்தூரி வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி காட்டுறோம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது 5 நிமிஷம் ஆகுது. இன்னொரு 10 நிமிஷம் இதை நம்ம வச்சுட்டு எடுத்துருவோம். அடுத்த பீஸெல்லாம் போட்டு எடுத்துருவோம். அதே மாதிரி சுவையான தந்தூரி சிக்கன் நம்மளுக்கு தயாராகிடும். பாருங்கள், வேறு லெவலில் சூப்பராக தயாராகிடுச்சு. ஒரு பீஸ் எடுத்துருவோம். இதெல்லாம் அதேமாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு பாருங்கள், சூப்பரான தந்தூரி தயாராகிடுச்சு. நம்ம வீட்டிலே இது மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். எந்த கெடுதலும் கிடையாது. நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீதியெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், 2வது லெக் பீஸ்லாம் போட்டுருக்கோம். லெக் பீஸ்லாம் பாருங்கள், இப்போ தான் ரெடி ஆகுது. இது பாருங்கள், சூப்பராக தயாராகிடுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் இதுவும் தயாராகிடும். இந்த பக்கம் பாருங்கள், மஞ்சள் மீன் வறுவல். அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள், எங்கள் வீட்டு பூனை வெயிட்டிங்கில் இருக்குது மஞ்சள் மீனுக்கு. பாருங்கள், நம்ம தந்தூரி சிக்கன்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு இலையை போட்டுப்போம். இலையெல்லாம் தண்ணி தெளித்து க்ளீனாக இருக்குது. தந்தூரி சிக்கன் முன்னாடி வஞ்சரம் மீன் வறுவல் இன்னைக்கு ஸ்பெஷல். இது மெத்தடு வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன். அடுத்தது தந்தூரி. இங்கே பாருங்கள், லெக் பீஸ். அடுத்தது செஸ்ட் பீஸ். அப்பா சுடுதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் தந்தூரி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலு. இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.